Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண் வெட்டு காயங்களுடன் சுயநினைவின்றி மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். அந்த பெண் யார், என்ன நடந்தது, முழு விவரங்கள். வணக்கம். அந்த காஞ்சிபுரம் திம்மசமுத்திரம் அருகாமை இருக்கக்கூடிய கருங்கேட் பகுதியின் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையின் அருகே காந்தி நகர் பகுதி. இந்த காந்தி நகர் பகுதியிலே சத்யா என்கிற ஜெய் சுரேஷ் என்பவர்கள் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இவரது மனைவி அஸ்வினி. இவர் அந்த பகுதியிலே இன்று காலை தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர் தனியாக வீட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிலே அவர் தனிமையில் இருந்து வந்ததிலே அவர் கதவினை பூட்டப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிலே கதவினை உடைத்துவிட்டு உள்ளே சென்று மர்ம நபர்கள் வீட்டில் தனியாக இருந்த அந்த அஸ்வினியிடம் அஸ்வினியை சரமாரியாக தலையில் வெட்டிவிட்டு அவர் சுயநினைவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆடைகள் கலைந்ததாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனிலே சுயநினைவு இருந்த அந்த அஸ்வினியை அவரது உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் மேற்பட்டு தற்போது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது அங்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தற்போது செங்கல்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போது சம்பவ இடத்திலே தற்போது டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு அவர் அஸ்வினி எதற்காக கொலை செய்யக்கூடிய கொலை முயற்சிகள் நடந்தது என்பதும் குறித்து தொடர்ந்து விசாரணைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து டிஎஸ்பி கணேஷ் தலைமையிலே தொடர்ந்து அந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திலே மோப்ப நாய்வுடன் தற்போது போலீசார் தொடர் விசாரணையும் தீவிர விசாரணையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷன். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.